அவருடைய வாழ்க்கையெல்லாம் அவரை குறித்து எழுதப்பட்டது நிறைவேறுதலையே கவனமா இருக்கிறாரு. இப்படி பல உதாரணங்களை சொல்லலாம். ஒரு தடவை வந்து பேதுரு வராரு. பேதுரு வந்து ஏசப்பா படுது, ஏசப்பா அப்படிலாம் வந்து நீங்களாம் வந்து பாடுபடக்கூடாது, சிலுவையில் மறிக்கக்கூடாது, இப்படியே நீங்கள் அற்புதம் பண்ணணும், இப்படியே எங்களுக்கு நீங்கள் உதவி செஞ்சுட்டு இருக்கணும், நான் சாப்பாடு நம்ம சாப்பிடணும், அற்புதங்கள் செய்யணும், இப்படியே பார்த்துட்டு இருக்கணும், இப்படிலாம் உங்களுக்கு நேரிடக்கூடாது, சிலுவையில் பாடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, அப்பால இப்போ சாத்தானே, ஆண்டவர் என்னை குறித்து எழுதி வைத்திருக்கிற அந்த வார்த்தையின்படி நான் வாழ விரும்புகிறேன். அப்பால இப்போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாவில் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறான் அப்படின்னு மிரட்டுறாரு. அப்ப இயேசு மனிதனாய் வாழ்ந்த இயேசுனுடைய வாழ்க்கையில அவர் மிகவும் கவனமா இருக்கிறாரு. எப்படி கவனமா இருக்கிறாரு? என்னுடைய தேவ சித்தத்துக்கு மாறாக என்னுடைய வாழ்க்கை போயிடக்கூடாது. இவங்கெல்லாம் என்னை ரட்சியும் தாவீதின் குமாரனுக்கு ஓசானா, கர்த்தருடைய நாமத்தில் ஒரு ஆசீர்வதிக்கு ஓசானா, என்னை ரட்சியும், தாவீதின் குமாரன் என்னை ரட்சியும், நீங்க ராஜா, எங்களை ரட்சிக்க முடியும், உங்கள்கிட்ட வல்லம் இருக்குது, அற்புதம் செய்யக்கூடிய பவர் இருக்குது, நீங்க தேவ குமாரன் எங்களை ரட்சின்னு சொன்ன உடனே உடனடியாக அவர் தம்முடைய வல்லமையை பயன்படுத்தி அவங்கள ரட்சிக்கிறதுக்கு முயற்சிக்கல. என்ன பண்ற? இல்லை, என்னை குறித்து எழுதப்பட்டபடியே நான் போகணும். இவங்க சொல்றாங்கன்றதுக்காக என்னுடைய வாழ்க்கையை நான் மாத்திக்க முடியாது. ஜனங்கள் ராஜான்னு சொன்ன உடனே அவர் ராஜஸ்தானத்தை அப்படியே என்ன அவர் காப்பாத்திக்கல. அதே நேரத்தில் வந்து பேதுரு வந்து, ஆண்டவரே நீ பாடுபடக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே சரி பரவாயில்லப்பா, நீ சொல்றது நல்ல ஆலோசனை தான், அக்செப்ட் பண்ணிக்கல அவரு. அடுத்து பிசாசு சொல்றான், நீ தேவனுடைய குமாரனானால் நீ கல்ல அப்பமாக்குன்னு உடனே அவருடைய அந்த ஆமா நான் தேவனுடைய குமாரனா இல்லையா, தேவனுடைய குமாரனா இல்லையா, தேவனுடைய குமாரன் தான், அவனுடைய தேவன் குமாரன் அப்படின்றத காமிச்சிக்கல அவரு. ஏன்னா வசனம் என்னை குறித்து எழுதியிருக்கிறபடி தான் நான் போகணும், நான் தேவகுமாரன் தான், ஆனால் மனுஷனாய் வந்த தேவகுமாரன், என்னை குறித்து எழுதியிருக்கிறபடி தான் போகணும். இன்னொருத்தர் சொல்லலாம், சிலுவையில் தொங்கும்போது சொல்றான், நீ தேவனானால் நீ சிலுவையிலிருந்து இறங்கி வாண்டான், மாத்திக்கல, என்ன பாடுபட வேண்டும், மறிக்க வேண்டும், எழுதப்பட்டிருக்கிறது அவரை குறித்து. இன்னொரு இடத்துல சொல்லுது, அவருடைய மனசே அவருடைய ஆத்மாவே வியாகுலப்படுது. என்ன இது ரொம்ப கஷ்டமா இருக்குது இந்த பாடு, ஏன்னா மனுஷனாய் வந்திருக்கிறார். யோசனை பண்ணி பாருங்க, பிசிக்கலி உங்களை இணையும் ஒரு சின்ன ஒரு குண்டு பின்னு அப்படி குத்திட்டு ஒரு சொட்டு ரத்தம் வந்து அப்படின்றோம், எவ்வளவு துடிக்கிறோம். இதே இந்த மாம்ச சரீரத்தில் தான் இங்கே இயேசு பாடுபட்டாரு. இயேசுடைய பாட ஏன் நம்மளால உணர முடியறதில்ல, அது வந்து ஒரு பெருசா நம்முடைய உள்ள பாதிக்கிற அளவுக்கு அந்த பாட தியானிக்க முடியறதில்லனாக்கா, நம்ம அவர் கடவுளாவே பார்த்துட்டு இருக்கிறோம். உலகத்தில் வந்து கடவுளாக இருந்தார், கடவுளுக்கு சில பேர்லாம் கேட்பாங்க, அவரே கடவுளுங்க, கடவுளுக்குலாம் நொந்து இருக்காது, அவருக்குலாம் நோவு இருந்திருக்காது, அவருக்குலாம் அவ்வளோ ஒன்றும் கஷ்டம் இருந்திருக்காது, அவருக்கெல்லாம் தாங்கினார், நாம் தாங்க முடியுமா? இல்லை, சத்தியம் என்ன சொன்னால் உண்மையாகவே உங்களை போல என்னை போல மனுஷனாக அவர் பாடுபட்டார். இந்த ஞாயிற்றுக்கிழமை நாள் ஒரு விசேஷமான ஒரு நாளாய் கிறிஸ்துவத்தில் அனுசரிக்கப்படுகிறது. அநேகருக்கு தெரியும், அநேகருக்கு தெரியாது இருக்கும். இதை குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லுவார்கள். இயேசு பவனி வருகிற ஒரு நாளாக இதை, இயேசு கழுதையின் மேல் பவனி வருகிற ஒரு நாளாக இதை நியமித்து, இப்படிப்பட்ட ஒரு நாளிலே இயேசு கழுதையின் மேல் பவனி வந்தார். ஜனங்கள் எல்லாரும் அவரை புகழ்ந்து பாடினார்கள், அவரை வாழ்த்தினார்கள், அவர்களை கொண்டாடினார்கள் என்பதை உலகம் முழுவதிலும் கூட பாரம்பரிய சபைகள் உட்பட மற்றும் கிறிஸ்துவ சபைகளிலே இந்த நாளை நினைவு கூறுகிறார்கள். ஒரு விசேஷத்தை நாளை நினைவு கூறுகிறது நல்லது. ஆனால் அதை நம்ம அர்த்தத்தோடு கூட அதில் உள்ள சத்தியத்தை நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். வெறுமனே சடங்குக்காக சம்பிரதாயத்திற்காக அதை ஒரு திருவிழாவாக கொண்டாடுகிறதுனால் ஒரு காரியமும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்ள முடிகிறதில்லை. ஆனால் இதை நினைவு கூறும் பொழுது இதில் உண்மையாகவே இதில் இல்லதான இன்னைக்கு ஒரு சத்தியத்தை இந்த நாளில் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் என்று சொன்ன வேத வசனம் சொல்லுது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. பல ஆசீர்வாதங்கள் நமக்கு வந்து சேராதுக்கிறது காரணம் என்னக்கா, நாம் இன்னும் அறிய வேண்டிய விதத்தில் இயேசுவையும் அவருடைய வார்த்தைகளையும் இன்னும் நாம் அறிய வேண்டிய விதத்தில் அறியாமல் இருக்கிறோம் என்பதுதான் உண்மை. ஆகவே நாம் ஒவ்வொரு நாளும் இப்படி ஒவ்வொரு வாரமும் கூடி வரும் பொழுது, தியானிக்கும் பொழுது மற்றும் பல தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கங்களை நாம் கேட்கும் பொழுது தேவனை பற்றியும் அவருடைய வார்த்தைகளை பற்றியும் நம்மை பற்றியும் நாம் வேதம் சொல்லுகிற காரியங்களை நாம் அறிந்து கொண்டே இருக்கிறோம். அறிய அறிய நமக்கு விடுதலைகள் உண்டாகும், நன்மைகள் உண்டாகிறதா இருக்கிறது. இந்த நாளிலும் இந்த குருத்தோலை ஞாயிறு என்று சொல்வார்கள். இந்த ஞாயிறை உலகம் எங்கிலும் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிற இந்த நாளிலே இயேசுவை நம்புகிற நம் ஒவ்வொருவரும், இயேசு மிகவும் நல்லவர் என்று சொல்லுகிற நம் ஒவ்வொருவரும் அநேக காரியங்களில் இயேசுவை நாம் நல்லவர் என்று சொல்லலாம்.
கர்த்தர் நல்லவர், அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று நாம் அறிக்கை பண்ணுகிறோம். அநேக காரியங்களில் அவரை நல்லவர் என்று சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு ஒரு விசேஷமான ஒரு காரியத்தை நினைவு கூர்ந்து அதை தியானிக்க போகிறோம். நன்றாய் கவனியுங்கள். இயேசு நல்லவர். என்னுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் மிகவும் நல்லவர். எந்த காரியத்துக்காக இன்னைக்கு நாம் அவரை நல்லவராக பார்த்து அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிற சத்தியம், அது நம்முடைய வாழ்க்கைக்கு இன்றைக்கு எப்படி பிரயோஜனமாக இருக்கும், இன்றைக்கு வாழுகிற நமக்கு, இன்றைக்கு பிரசன்ட் நமக்கு, இந்த உலகத்தில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு, வாலிபர்களுக்கு, தாய்மார்களுக்கு, தகப்பன்மார்களுக்கு, ஊழியக்காரராக இருக்கிற நமக்கு எவ்வளவு பிரயோஜனமாக இருக்கும் என்பதை நாம் தியானிக்க போகிறோம். அவர் நல்லவர். ஏன் தெரியுமா? எனக்கு ஒரு வாழ்க்கைக்கான மாடலை வைத்து போனார். ஆமென். அநேக காரியங்களை செய்து போயிருக்கிறார் இயேசு. எனக்கு ஒரு வாழ்க்கைக்கான மாதிரி, நான் வாழ்கிறதுக்கான மாதிரியை வச்சுட்டு போயிருக்கிறார். பாரு, இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் பல லைஃப் ஸ்டைலுங்களை உண்டாங்கிறாங்க. லைஃப் ஸ்டைல்னு சொல்லுவாங்க. லைஃப் ஸ்டைல், வாழ்க்கை மாடல். இப்படி வாழணும், அப்படி வாழணும், இப்படி வாழணும், கணவனா இப்படி இருக்கணும், மனைவினா இப்படி இருக்கணும். இதெல்லாம் உலகத்தில் நிறையா இப்படி வாழ்க்கை மாடல். இவங்களை பின்பற்றணும், அவங்கள பின்பற்றணும், இன்றைக்கி பின்பற்றாங்க சிலருடைய வாழ்க்கை. வாலிபர்கள்லாம் பார்த்தாக்கா ஒரு சினிமா நடிகனுடைய அந்த வாழ்க்கை, அந்த ஸ்டைலெல்லாம் பயன்படுத்துவாங்க. சில பேர் இவங்க வாழ்க்கையை சரித்திரத்தை படித்து அவங்க மாதிரி, அன்னை தெரேசா மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையை என்னுடைய அந்த மாடலை பின்பற்றணும். இப்படி உலகத்தில் புனிதர்கள், பரிசுத்தவான்கள், நல்லவர்கள், சில பேர் சொல்லுவாங்க அப்துல் கலாமுடைய வாழ்க்கையினுடைய அந்த மாடல், எப்படி அவர் கௌரவமாக நடந்துக்கிட்டார், எப்படி படித்தார், எப்படி எளிய நிலையிலேருந்து உயர்ந்தார், அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தெல்லாம் பார்த்து அதை ஒரு மாடலாக சில பேர் வச்சுக்குவாங்க. அவர் மாதிரி இருப்போம்னு சொல்லிட்டு. ஓகே, உலகத்தில் நல்லவருடைய மாடலை வச்சு நல்ல வாழ்க்கை வாழுகிறது நல்லது. ஆனால் எல்லாவற்றுக்கும் உன்னதமான பெஸ்ட் மாடல் இயேசு. ஆமென். உங்களுக்கும் எனக்கும் பெஸ்ட் மாடல், பெஸ்ட் மாதிரி, பெஸ்ட் மாதிரி. உலகத்தில் நல்ல ஒரு லைஃப் வாழ்கிறதுக்கு, நல்ல ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்கிறதுக்கு, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு, பரலோக வாழ்க்கை வாழ்கிறதுக்கு, நித்திய வாழ்க்கை வாழ்கிறதுக்கு, ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு, ஒரு நல்ல ஆவி, ஆத்மா, சரீரத்தில் நல்ல ஒரு பூரணமான வாழ்க்கை வாழ்கிறதற்கு பெஸ்ட் மாடல், முன் மாதிரி என்று சொன்னால் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கல. அது மாத்திரம் இல்லை, மனுஷனாய் வாழ்ந்த இயேசு கிறிஸ்து. எல்லாரும் சொல்லுங்க, மனுஷனாய் வாழ்ந்த இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டா எங்க அவர் தான் கடவுள், அப்படி வாழ்ந்துட்டு போனார், அப்படி நாம் வாழ முடியுமா அப்படின்னு சொல்லிடுவீங்க. கடவுள் இல்லை, அவர் கடவுள் மாத்திரமல்ல, ஒரு மனுஷனாய் வந்த இயேசு கிறிஸ்து. அதனால தான் பாருங்க, இந்த பாரம்பரிய சபையில் அநேகர் படிச்சிருப்பீங்க. இயேசு கிறிஸ்து பாடுகளை குறித்து ஒரு ஒரு மந்திரம் இருக்கும், ஒரு அறிக்கை இருக்கும். அதில் அந்த அறிக்கையில் வரும் பொழுது ஒரு வார்த்தை இப்படி இருக்கும்: இயேசு எந்த சுபாவத்திலே பாடுபட்டார்? மனுஷ சுபாவத்திலே பாடுபட்டார். அப்படி அறிக்கை பண்ணுவாங்க. இயேசு எந்த சுபாவத்திலே பாடுபட்டார்? மனுஷ சுபாவத்திலே பாடுபட்டார் அப்படின்னு. சில நேரங்களில் இயேசு எப்படி பார்க்குறாங்கன்னா, இந்த உலகத்தில் வந்து கடவுள், அவர் கடவுளுங்க, அவர் கடவுளாக வந்துட்டு கடவுளாகவே இருந்தார், கடவுளாகவே பாடுபட்டார் அப்படி போகிறாங்க. அப்படி எண்ணி அவரை வர்ணிக்கிறார்கள். ஆனால் உண்மை என்னன்னாக்கா, அவர் கடவுளாக இருந்தார், உண்மைதான். அவர் கடவுளாக இருந்தவர் மனிதனாக வாழ்ந்தார். மனித சுபாவத்தில் உங்களை போல எங்களை போல என்னை போல பசி, தாகம், சோதனை எல்லாம் அவருக்கு உண்டாயிற்று. ஆனாலும் அவைகள் அத்தனையின் மத்தியிலும் ஒரு மனுஷன் இந்த பூமியிலே எவ்வாறு தேவனை அண்டி, தேவனுடைய வார்த்தையை அண்டி அவனுக்கு நியமிக்கப்பட்ட பாதையில் ஓட வேண்டும் என்பதற்கு மிகுந்த ஒரு எடுத்துக்காட்டாக மனிதனாய் வந்த இயேசு. எல்லாரும் சொல்லுங்க, மனிதனாய் வாழ்ந்த இயேசு எனக்கு மாதிரியை வைத்து போனார். 1 பேதுரு 2:21 வாசிக்கலாம். தம்முடைய அடிச்சுவடுகளை இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். அதாவது மாடல் லைஃப். இப்படி தான் வாழணும் ஒரு மனுஷன், அப்படி தான் வாழணும். ஒரு மனுஷனாக வாழ்ந்தால் இப்படி தான் வாழணும். இப்படி வாழ்ந்தால் இப்படி நன்மைகள் கிடைக்கும், உதவிகள் கிடைக்கும். இப்போ மாடல். அப்போ என்ன மாடல்? நிறைய மாதிரி வச்சுட்டு போயிருக்காரு இல்லையா? சரி, இன்னைக்கு எல்லாத்தையுமே ஒரே மட்டும் கற்றுக்க முடியாது. ஒரு காரியத்தை இன்னைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். இது முக்கியமான ஒரு வாழ்க்கைக்கு, உங்களுடைய வாழ்க்கைக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கைக்கும் முக்கியமான ஒரு மாடல். இயேசு கிறிஸ்து வச்சு போயிட்டு இருக்கிற ஒரு மாதிரி, அற்புதமான ஒரு மாதிரிங்க. இந்த மாதிரி மாத்திரம் நம்ம பின்பற்றிட்டோம்னாக்கா, இந்த மாதிரியை நாம் நம்முடைய வாழ்க்கையில் அடாப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா, இந்த மாதிரியை நம்முடைய வாழ்க்கையில்
அதை பொருத்தி கொண்டோம் என்று சொன்னால், இந்த மாதிரியின்படி வாழ நம்மை அர்ப்பணித்து விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையே அற்புதமாய் மாறிவிடும். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான காரியங்களிலே நாம் வெற்றியாய் ஜெயமாய் முன்னேறி சென்று கொண்டே இருப்போம். பெஸ்ட் மாதிரி நம்மளுக்கு வச்சு போயிருக்காரு. இயேசுவின் எனக்கு வைத்ததான நல்ல ஒரு மாதிரி. அந்த மாதிரி இந்த நாளில் தியானித்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அதில் இன்னைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிற இந்த குருத்தோலை ஞாயிறு என்ற அந்த பகுதியிலிருந்தே அந்த மாடலை நாம் தியானிக்க போகிறோம். அந்த பகுதியிலிருந்து என்ன கற்றுக்கொள்ள போகிறோம், இன்னைக்கு என்ன அறிந்து கொள்ள போகிறோம், என்ன பாருங்கள். இன்னைக்கு நான் பேசும் பொழுது இந்த வார்த்தைகள் உங்களுக்கு சொல்லும் பொழுது அநேகருக்கு உங்களுக்கு ஒரு வேளை பூர்ணமாக புரியாமல் இருக்கலாம். அதுக்காகத்தான் நான் ஏன் பண்ணுறோம், இதை ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்த வார்த்தைகள் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஏன்னா இது சில சத்தியங்கள். இது ஒரு உணர்ச்சியை தூண்டும், உங்களை உற்சாகப்படுத்தும் ஒரு சுவிசேஷ போதனை அல்ல. ஆசீர்வதிக்கிறார், வரார், தொடரார் அப்படி மாத்திரம் சொல்லிட்டு போகிற காரியம் அல்ல. இதை நீங்கள் ஒரு தடவை 2 தடவை கடந்த வாரத்தில் கொடுத்ததான அந்த செய்தியை ஆசீர்வாதத்தை குறித்து கொடுத்தான அந்த செய்தியை பாருங்கள். கடந்த நாட்டில் நான் மீண்டும் போட்டு கேட்கும் பொழுது எனக்கு அது ஆசீர்வாதமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னாக்கா, அந்த நேரத்தில் ஒரு சில போதனைகள் எல்லாம் ஒரே நேரத்தில் நம்மளுக்கு புரிஞ்சு விடுகிறதல்ல. சில நேரத்தில் மீண்டும் மீண்டும் கேட்கும் பொழுது அது நம்முடைய உள்ளத்தை தொட்டு அது நமக்கு அதன் மூலமாய் நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை கொண்டு வருகிறது. ஆகவே நீங்கள் தொடர்ந்து இன்னைக்கு புரியல, என்ன சொன்னார்னு தெரியல, என்ன கற்றுக் கொடுத்தார், என்ன வசனங்கள் என்ன சொன்னதுன்னு புரியலன்னு சொன்னாலும் கூட நீங்கள் மீண்டும் ஒரு வீட்டில் போயோ இதை அப்லோடு பண்ண பிறகு யூடியூப்பில் போய் நீங்கள் பார்த்து இதை மீண்டும் கூட போட்டு பொறுமையாக வீட்டில் உட்காந்து கேட்கலாம். ஆடியோ டவுன்லோட் பண்ணி கேட்கலாம், வீடியோவிலேயே நீங்கள் பார்த்து கேட்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு இந்த சத்தியத்தை புரிய வைப்பாராக. வாசிக்கலாம். மத்தேயு 21:1-16 வரலும் எல்லாம் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இங்கே இயேசு கிறிஸ்து கழுதையின் மேல் ஏற்றப்பட்டு ஜனங்களால் போற்றப்பட்டு வஸ்திரங்கள் வெளியிலே விரிக்கப்பட்டு மரக்கிளைகளை தரித்து வரியிலே பரப்பி எல்லாரும் தாவீதின் குமாரனுக்கு ஓசானா, கர்த்தரின் நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்தில் ஓசானா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவர்கள் எருசலேமிற்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள் கலிலேயுள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாக இயேசு என்றார்கள். இதெல்லாம் தெரியும், படித்து கேட்டோம். அப்போ இதனுடைய சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள போகிறோம். இதிலிருந்து நாம் என்னங்க இயேசு வந்தார், இயேசுவை எல்லாரும் ஜனங்கள்லாம் கழுதின் மேலே கழுதை பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. கழுது குட்டி மேலே ஏற்றிக்கிட்டாரு, நடந்து வராரு ஆலயத்துக்கு நேராக. இதில் என்னங்க சத்தியம் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா கூர்ந்து நாம் கவனிப்போம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இதை வெளிப்படுத்துவார். இதில் ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியுது. 21:4 இதோ என் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதியின் மேலும் கழுதி குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்தை சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. மனிதனாய் வந்த இயேசு, எல்லாரும் சொல்லுங்க, மனிதனாய் வந்த இயேசு, மனித சுபாவத்தில் பாடுபட்ட இயேசு. இந்த உலகத்தில் வாழ்ந்த இயேசுவை நீங்கள் பார்க்கும் பொழுது எப்பொழுதுமே அவர் கடவுளாகவே பார்த்துட்டு இருந்தீங்கன்னாக்கா சில காரியங்கள் புரியாது. அவர் மனிதனாய் வாழ்ந்தார். மனிதனாய் வாழும் பொழுது ஒரு காரியத்தை செய்கிறார். நீங்கள் எல்லா பகுதியிலையும் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை நாம் தியானித்து பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது இந்த காரியங்கள் அங்கங்கே வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். என்ன வெளிப்பட்டு கொண்டிருக்கும்? பிசாசை ஜெயிக்கும் பொழுது கூட அவர் என்ன சொன்னார்? இப்படி எழுதியிருக்குதே அப்படின்னாரு. இப்போ இந்த இடத்துல கழுது மேலே வரும் பொழுது அவர் ஏன் அந்த கழுது மேலே வராரு அப்படின்னு சொன்னாக்கா பாருங்க, சகரியா 9:9 சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசன வார்த்தையை இந்த இடத்தில் வார்த்தை நிறைவேறுகிறதை இந்த இடத்தில் பார்க்கிறோம். அப்போ இயேசு கழுதையின் மேல் ஏறினார் அப்படின்னு சொன்னாக்கா ஏதோ அங்கே ஒன்றும் கிடைக்கல, கழுதுதான் இருந்துச்சு அப்படின்னு இல்லை. இயேசுக்கு தெரியுது, போய் அந்த கழுதையும் கழுதி குட்டியும் கொண்டுட்டு வாங்க அப்படின்ற என்ன சொல்றாரு. அவர் இப்படி சொல்லியிருக்க கூடும். நான் கற்பனை பண்ணி பேசுகிறேன் பாருங்க. என்ன சொல்லிப்போம்? சகரியா 9:9 எழுதப்பட்டிருக்குது, உன் ராஜா கழுதையும் ஆகிய கழுதை மரியின் மேலும் வருவார்னு எழுதப்பட்டிருக்குது. ஆகவே அந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். ஆகவே கழுதையை பிடிச்சிட்டு வாங்க, கழுது மேல நான் போகணும். ஆமென். வார்த்தையை அவர் அறிந்து வைத்திருக்கிறார்.
அந்த வார்த்தை என்னை குறித்து எழுதப்பட்டது. யாரை குறித்து எழுதப்பட்டது? என்னை குறித்து எழுதப்பட்டது. ஆகவே கழுதையை கொண்டுட்டு வாங்க, நான் கழுது மேலே போகணும். பாருங்க எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தை. இப்போ ஒரு கடவுளாக இருந்தாக்கா பாருங்க, நான் அதை சொல்லிடுறேன். இயேசு முழு மனிதனாக வாழ்ந்தார். இயேசு முழு முழு கடவுளாக வாழ்ந்தார். முழு கடவுளாக மாத்திரம் அவரை நாம் பார்த்தால், ஏற்கனவே கடவுளுக்கு ஒரு வாழ்க்கை இப்படித்தான் வாழ வேண்டும் என்று எழுதப்பட வேண்டியது அவசியம் இல்லை. அவர் முழு மனிதனாக மனித சுபாவத்தில் வாழ்ந்ததினால், மனிதனாக பாடுபட்டதினால், மனிதனாக இந்த பூமியில் வாழ்ந்ததினால், அவர் இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படியாக பாடுபட வேண்டும், இப்படியாக உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வேண்டும், என்னென்ன இடத்திற்கு அவர் செல்ல வேண்டும், இங்குதான் சிலுவில் அறையப்பட வேண்டும் என்று வேத வசனத்தில் எழுதப்பட்ட காரியங்கள் அவருடைய அந்த எழுதப்பட்ட காரியங்களுக்கு மாறாக நடக்காதபடி அவருடைய வாழ்க்கை குறித்து தீர்க்கதரிசிகளால் முன்னறிவிக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள், வார்த்தைகள் நிறைவேறுவதற்கும் நிறைவேற்றப்படுவதற்கும் அவர் மிகவும் கவனமாய் இருந்து அந்த வார்த்தையின்படி நிறைவேறுவதற்கு தன்னை முற்றிலும் தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்தவராய் இந்த பூமியிலே வாழ்ந்தார். ஹல்லேலூயா. இதுதான் இயேசுவினுடைய வாழ்க்கை. இப்போ சொல்றாரு, கழுதையின் மேலே ஏன் ஏறி வரணும்? அப்ப இவர் எழுதப்பட்ட அந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும், நான் கழுது மேலே போகணும். சொல்லி என்னை குறித்து இப்படிதான் எழுதி வச்சிருக்கிறாரு, கழுது மேலே போகணும்னு சொல்லி. சகரே 9:9. அப்போ நான் கழுது மேலே போகணும், போய் கழுதி கொண்டுட்டு வா. அது தெரியுது அவருக்கு. அதுக்கு அவரே கொண்டுட்டு வர சொல்றாரு. கொண்டு வந்துட்டு அடுத்து அவங்க என்ன பண்றாங்க? முன்னடப்பாரும் பின்னடப்பாருமாகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசானா, கர்த்தரின் நாமத்தில் வருகிற ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் உன்னத்திலே ஓசானா என்று சொல்லி ஆர்ப்பரிக்கிறாங்க. அப்போ அவருக்குள்ள தெரியுது, ஆமா இது தேவனுடைய வார்த்தையில் எழுதப்பட்டிருக்குது. எங்க எழுதப்பட்டிருக்குது? இப்படி சொல்லுவாங்க அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. இப்படி ஆர்ப்பரிக்கும் பொழுது தான் அவங்க சொல்றாங்க, இவங்களெல்லாம் கம்னு இருக்க சொல்லு, இவங்களெல்லாம் கூப்பிடாத இருக்க சொல்லுன்னு சொல்றாங்க. அப்போ சொல்றாரு, இல்லை இவங்க கூப்பிடல, நான் கல் கூப்பிடுன்னு சொல்லிட்டு சங்கீதம் 118 24 27 வசனங்களை அவர் நினைச்சு பார்க்கிறார். அப்ப ஓசானா அப்படின்னு சொல்லி ஆர்ப்பரிக்கும் பொழுது என்ன, இந்த வார்த்தைகள் நிறைவேறுகிறதுக்கு இங்க எழுதப்பட்ட வார்த்தை அவர் எண்ணி பார்க்கிறார். என்ன வார்த்தை? சங்கீதம் 118 24 25 24 பார்க்கிறோம். கர்த்தர் உண்டு பண்ணினால் இதில் கலிகூர்ந்து மகிழ கடவோம், கர்த்தாவை இரட்சியும் காரியத்தை வாய்க்க பண்ணும், கர்த்தருடைய நாமத்தில் வருகிற ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம், கர்த்தருடைய நாமத்தில் வருகிற ஓசானா. இப்படிதான் அவங்க பாடுறாங்க. ஓசானா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓசானா என்ன அர்த்தம்? கர்த்தாவே ரட்சியும். எல்லாம் சொல்லு, கர்த்தாவே ரட்சியும். இதுதான் ஓசானாவுடைய அர்த்தம். அப்ப ஓசானா அப்படின்னு சொல்லி அவங்க பாடும் பொழுது கர்த்தாவே ரட்சியும் அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன அந்த மனநிலையோடு அவங்க சொல்றாங்க? ஜனங்கள் என்ன மனநிலையோடு சொல்றாங்க? யூதருக்கு ராஜா, யூதருடைய ராஜா, தாவீதின் குமாரன் யூதருக்கு ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஓசானா அப்படின்றாங்க. யூதருக்கு ராஜா, தாவீதின் குமாரன், யூதருக்கு ராஜா, ஓசானா அப்படின்னாக்கா, உங்களை ராஜாவா நாங்கள் பார்க்குறோம், எங்களை ரட்சிங்க. உங்களை ராஜாவா பார்க்குறோம், எங்களை ரட்சிங்க அப்படின்னு சொன்ன உடனே, என்னை ராஜாவா எல்லாரும் வச்சுட்டாங்க. உடனடியா என்னுடைய வல்லமையை பயன்படுத்தி, என்னுடைய தெய்வத்தின் வல்லமையை பயன்படுத்தி இவங்களாம் ரட்சிக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பிலாத்துக்கு நேராக சண்டை போடல. இல்லை அங்கே இருக்கிறதான எல்லா விதமான அரசாங்கத்தையும் தலைகீழ மாற்றிட்டு இவர் ராஜாங்க உட்காரல. இவர் எப்படி நினைக்கிறாரு? இவங்க சொல்கிறாங்க, அவங்க பாருங்க, அவங்களே அறியாமல் அது நிறைவேறுகிறதை அவர் எண்ணி பார்க்கிறார். வசனம் நிறைவேறி கொண்டு இருக்கிறது. கழுதை மேல் வர வேண்டும் என்று சொன்னது நிறைவேறி கொண்டிருக்கிறது. கர்த்தாவை ரட்சியும் என்று ஜனங்கள் கூப்பிடுவார்கள், ஆர்ப்பரிப்பார்கள், நிறைவேறுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, பாருங்க, அந்த ஆலயத்துக்குள்ள போயிட்டு அவர் அந்த புறா விற்கிறவர்களையும் அந்த காசுகாரர்கள் பலகைகளையும் கவிழ்த்து, என்னுடைய வீடு தேவனுடைய வீடாக இருக்கிறது, அதை கல்லர் புகையாக்காதீர்கள் அப்படின்னு சொல்லி அவர் அந்த காரியத்தை செய்யும் பொழுது அதை குறித்து வேதவசனம் சொல்லுகிறது. உம்முடைய ஆலயத்து குறித்து பக்தி வைராக்கியம் எங்க எழுதப்பட்டிருக்குது? உம்முடைய ஆலயத்து குறித்து பக்தி வைராக்கியம். பாருங்க, அவர் அந்த அவருடைய வாழ்க்கையெல்லாம்
அவரை குறித்து எழுதப்பட்டது நிறைவேறுதலையே கவனமா இருக்கிறாரு. இப்படி பல உதாரணங்களை சொல்லலாம். ஒரு தடவை வந்து பேதுரு வராரு. பேதுரு வந்து ஏசப்பா படுத்து, ஏசப்பா அப்படிலாம் வந்து நீங்களாம் வந்து பாடுபடக்கூடாது, சிலுவையில் மறிக்கக்கூடாது, இப்படியே நீங்கள் அற்புதம் பண்ணணும், இப்படியே எங்களுக்கு நீங்கள் உதவி செஞ்சுட்டு இருக்கணும், நான் சாப்பாடு நம்ம சாப்பிடணும், அற்புதங்கள் செய்யணும், இப்படியே பார்த்துட்டு இருக்கணும், இப்படிலாம் உங்களுக்கு நேரிடக்கூடாது, சிலுவையில் பாடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, அப்பால இப்போ சாத்தானே, ஆண்டவர் என்னை குறித்து எழுதி வைத்திருக்கிற அந்த வார்த்தையின்படி நான் வாழ விரும்புகிறேன். அப்பால இப்போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாவில் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறான் அப்படின்னு மிரட்டுறாரு. அப்ப இயேசு மனிதனாய் வாழ்ந்த இயேசுனுடைய வாழ்க்கையில அவர் மிகவும் கவனமா இருக்கிறாரு. எப்படி கவனமா இருக்கிறாரு? என்னுடைய தேவ சித்தத்துக்கு மாறாக என்னுடைய வாழ்க்கை போயிடக்கூடாது. இவங்கெல்லாம் என்னை ரட்சியும் தாவீதின் குமாரனுக்கு ஓசானா, கர்த்தருடைய நாமத்தில் ஒரு ஆசீர்வதிக்கு ஓசானா, என்னை ரட்சியும், தாவீதின் குமாரன் என்னை ரட்சியும், நீங்க ராஜா, எங்களை ரட்சிக்க முடியும், உங்கள்கிட்ட வல்லம் இருக்குது, அற்புதம் செய்யக்கூடிய பவர் இருக்குது, நீங்க தேவ குமாரன் எங்களை ரட்சின்னு சொன்ன உடனே உடனடியாக அவர் தம்முடைய வல்லமையை பயன்படுத்தி அவங்கள ரட்சிக்கிறதுக்கு முயற்சிக்கல. என்ன பண்ற? இல்லை, என்னை குறித்து எழுதப்பட்டபடியே நான் போகணும். இவங்க சொல்றாங்கன்றதுக்காக என்னுடைய வாழ்க்கையை நான் மாத்திக்க முடியாது. சங்கீதம் 69:9 பாருங்க. இது நிறைவேறும்படியாத்தான் அப்படி செஞ்சாராம். போய் இவரே இஷ்டத்துக்கு போனதும் அந்த பலகையெல்லாம் எடுத்து கமித்திட்டு, எல்லாம் காசுக்காரருடைய பலகையெல்லாம் எடுத்து கமித்திட்டு எல்லாம் உடைச்சு போடல. ஏற்கனவே வசனம் அவருடைய வாழ்க்கையில் எனக்கு எழுதியிருக்குது, ஆகவே நான் அப்படி செய்வேன். நம்முடைய ஆலயத்தை குறித்து பக்தி வயன், வீட்டை குறித்தான பக்தி வயராக்கும் என்னை வச்சித்தது. இப்போ நாமளாம் யோசிக்கவே மாட்டோம். ஆண்டவருக்கு இது தெரியுது. இப்போ இது செய்யறது, இதை குறித்து எழுதி இருக்குது. நம்முடைய ஆலயம் இப்படி இருந்துச்சுனாக்க நம்முடைய ஆலயத்தை குறித்து பக்தி வைராக்கியம். அதனால தான் சில நேரில் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் குறித்து நாம் என்ன பண்ணுறோம்? பக்தி வைராக்கியம் கொள்ளும், வைராக்கியமாக எழும்புறோம். சில காரியங்கள் தீமைகள் நடக்கும் பொழுது நம்மளுக்குள்ள அந்த வைராக்கியம் உண்டாவது. இப்படி செய்யப்பட்டது சரியில்லை அப்படின்றத மாதிரி சில அநியாயங்கள் நடக்கும் பொழுது, சில தீமைகள் நடக்கும் பொழுது நம்மளுக்குள்ள ஒரு வைராக்கியம் உண்டாகுது. அப்போ இயேசுக்கு அந்த வைராக்கியம் எழுதப்பட்டிருக்குது. அவரை குறித்து, உங்களுடைய வீட்டை குறித்து தானே உண்டான பக்தி வைராக்கியம் நீ பச்சித்தது, அவரை உந்தி தள்ளுது. அந்த வசனம் எழுதப்பட்டதை அவர் நினைச்சு இப்படி எழுதி இருக்குது இல்லையா, இப்போ நான் இதை செய்யறது சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆலயத்தை சுத்தமாக்குகிறார். அப்போ ஒன்றை பார்க்க முடியுது, கழுதையின் மேல் வந்ததும் சரி, ஜனங்கள் அவரை ஆர்ப்பரித்ததும் சரி, அவர் ஆலயத்தில் போய் அந்த காசுக்காரருடைய பலகை கவிழ்த்ததும் சரி, ஏற்கனவே எழுதப்பட்ட வசனங்கள் நிறைவேறும்படியாகவே அவர் வாழ்கிறார். அல்லேலூயா. இதான் மனுஷனாய் வாழ்ந்த வயசு. எல்லா பகுதியிலும் பாருங்க. இன்னொரு இடத்துல போய் பார்க்கும்பொழுது அவர் மிகவும் ஜனங்கள் ராஜான்னு சொன்ன உடனே அவர் ராஜாவா தானே ராஜஸ்தானத்தை அப்படியே என்ன அவர் காப்பாற்றிக்கல. அதே நேரத்தில் வந்து பேதுரு வந்து, ஆண்டவரே நீ பாடுபடக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே சரி பரவாயில்லப்பா, நீ சொல்றது நல்ல ஆலோசனை தான், அக்செப்ட் பண்ணிக்கல அவரு. அடுத்து பிசாசு சொல்றான், நீ தேவனுடைய குமாரனானால் நீ கல்ல அப்பமாக்குன்னு உடனே அவருடைய அந்த ஆமா நான் தேவனுடைய குமாரனா இல்லையா, தேவனுடைய குமாரன் தான், அவனுடைய தேவன் குமாரன் அப்படின்றத காமிச்சிக்கல அவரு. ஏன்னா வசனம் என்னை குறித்து எழுதியிருக்கிறபடி தான் நான் போகணும், நான் தேவகுமாரன் தான், ஆனால் மனுஷனாய் வந்த தேவகுமாரன் என்னை குறித்து எழுதியிருக்கிறபடி தான் போகணும். இன்னொருத்தர் சொல்லலாம், சிலுவையில் தொங்கும்போது சொல்றான், நீ தேவனானால் நீ சிலுவையிலிருந்து இறங்கி வாண்டான். மாத்திக்கல, என்ன பாடுபட வேண்டும், மரிக்க வேண்டும், எழுதப்பட்டிருக்கிறது அவரை குறித்து. இன்னொரு இடத்துல சொல்லுது, அவருடைய மனசே, அவருடைய ஆத்மாவே வியாகுலப்படுது. என்ன இது ரொம்ப கஷ்டமா இருக்குது இந்த பாடு. ஏன்னா மனுஷனாய் வந்திருக்கிறார். யோசனை பண்ணி பாருங்க, பிசிக்கலி உங்களை இணையும் ஒரு சின்ன ஒரு குண்டு பின்னு அப்படி குத்திட்டு ஒரு சொட்டு ரத்தம் வந்து அப்படின்றோம், எவ்வளவு துடிக்கிறோம். இதே இந்த மாம்ச சரீரத்தில் தான் இங்கே இயேசு பாடுபட்டாரு. இயேசுடைய பாட ஏன் நம்மளால உணர முடியறதில்ல, அது வந்து ஒரு பெருசா நம்முடைய உள்ள பாதிக்கிற அளவுக்கு அந்த பாட தியானிக்க முடியறதில்லனாக்கா, நம்ம அவர் கடவுளாகவே பார்த்துட்டு இருக்கிறோம். உலகத்தில் வந்து கடவுளாக இருந்தார், கடவுளுக்கு சில பேர்லாம் கேட்பாங்க, அவரே கடவுளுங்க, கடவுளுக்குலாம் நொந்து இருக்காது, அவருக்குலாம் நோவு இருந்திருக்காது, அவருக்குலாம் அவ்வளோ ஒன்றும் கஷ்டம் இருந்திருக்காது, அவருக்கெல்லாம் தாங்கினார், நாம் தாங்க முடியுமா? இல்லை. சத்தியம் என்ன சொன்னால், உண்மையாகவே உங்களைப் போல என்னை போல மனுஷனாக அவர் பாடுபட்டார். உங்களை என்னை அடித்தா எவ்வளவு நோவு இருக்குமோ அதே மாதிரி தான் அவருக்கு நோவும் வலியும் வேதனைகளும் உண்டானது. துடிச்சார். இன்றைக்கும் நீங்கள் பார்க்க முடியும், அநேக ஊழியக்காரர்களை எப்படி அவர்களை நெருப்பில் போட்டு அடித்து அவர்களை வெட்டி அப்படியே துடிக்க அவர்களை கொலை செய்கிறார்கள் பார்க்குறீங்களா?
அது கொஞ்ச நேரத்தில் அவருடைய உயிர் பிரியும்படியே செய்கிறது. இன்னும் சில இடங்களில் அதிக நேரங்கள் வாதிக்கிறார்கள். அதே போல் தான் இயேசு மனுஷ சுபாவத்தில் அவர் பாடுபட்டார். வலிகள் வேதனைகள் எல்லாம் உண்மையாகவே அவருக்கு இருந்தது. அப்படிப்பட்ட அதை பார்க்கிறார். எழுதப்பட்டிருக்கிறது அவரை குறித்து, இப்படி பாடுபட வேண்டும், அக்கிரமங்கள் எல்லாம் சுமக்க வேண்டும். ஏசாயா 53 அதிகாரம் அவருடைய கண் முன்னால் வருது, வசனம் வருது. அந்த நேரத்தில் கெத்செமனிக்கு போறாரு. ஐயோ ஆண்டவரே, இது பயங்கரமான கஷ்டமா இருக்குது, இதனால தூக்க முடியாத மாதிரி இருக்குது, சுமக்க முடியாத மாதிரி இருக்குது அப்படின்னு அவருடைய மனசே சொல்லுது, ஆத்மாவே வியாகுலப்படுது. அப்போ போய் ஜெபிக்கிறாரு. ஏதாவது வேற ரூட் இருக்குமா ஆண்டவரே, இந்த கஷ்டப்படாத மனுக்குலத்தை மீட்கிறதுக்கு ஏதாவது ரூட் இருக்குமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு மனுஷனாய் வந்த இயேசு யோசித்து ஜெபிக்கிறாரு. ஜெபிச்சுட்டு அவர் சொல்றாரு, இல்லை இல்லை, உங்க சித்தமே நிறைவேறிட்டான். ஆமென். என்னை குறித்து நீங்கள் எப்படி எழுதியிருக்கிறீங்களோ அப்படியே நான் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி சகிச்சிக்க நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கெத்செமனேல அவர் தம்மை முழுவதும் தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய இயேசு. எல்லாம் சொல்லுங்க, மனுஷனாகிய இயேசு. அதனால தான் கொஞ்சம் சத்தியத்தை புரிஞ்சுக்கிறது டிஃபிகல்ட்டாக இருந்தாலும் நல்லா புரிஞ்சுக்கணும். மனுஷனாகி வந்த இயேசு உங்களுக்காக எனக்காக மனுஷ ஸ்தானத்தில், ஏன்னா அவர் கடவுளாண்டு பாடுபட்டு அவர் மரித்து கடவுளுடைய அந்த சுபாவத்திலே கடவுளுடைய வல்லமையிலேயே அவர் பாடுபட்டு மரிச்சுன்னா உங்களுக்கு எங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்போ உலகத்தில் எல்லா தெய்வமும் தெய்வத்தை பற்றி சொல்கிறாங்களோ அப்படி ஆயிரும். அவர் அப்படி இல்லை, அவர் கடவுள், ஆனால் மனிதனாகத்தான் பாடுபட்டார். மனுஷ சுபாவங்கள், மனுஷ உணர்ச்சிகள், மனுஷ வலிகள் அவருக்கு நிச்சயமாகவே இருந்தது என்பதைத்தான் வேதம் சுட்டி காண்பிக்கிறதாக இருக்கிறது. ஆகவே இதுதான் இந்த குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லுகிற ஞாயிறிலே அவர் பவுனி வந்ததான அந்த பகுதியை வாசிக்கும் பொழுது நாம் கற்றுக்கொள்கிற சத்தியம் என்ன தெரியுமா? எழுதப்பட்டது நிறைவேறதுக்கு அவர் ஜாக்கிரதையாக இருக்கிறார். அவர் எல்லாரும் கோப்பாடு போட்டதுனால அவர் நான் ராஜாவை இருந்துக்கிறேன் அப்படின்னு இருந்துக்கல. பேதுரு சொன்னதுனால அவர் அந்த சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கல. பிசாசு சொன்னதுனால சரி விடு பாரு என்னுடைய பவரை காமிக்கிற அப்படின்னு சொல்லி காமிச்சிக்கல. ஒரு மனுஷன் கிண்டல் பண்ணதுனால சிலுவிலிருந்து அவர் இறங்கி வரல. அவருடைய மனசே வியாகுலப்பட்டாலும் கூட இல்லை, என் சித்தமல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆகணும். இப்போ ஒன்றை இந்த மனிதனாய் வந்த இயேசுவினிடத்தில் ஒன்றை கற்றுக்கொள்ள போகிறோம். என்ன கற்றுக்கொள்கிறோம்? பெஸ்ட் மாடல். இன்னைக்கு நம்ம வாழ்க்கைக்கு வருவோம். உங்களை குறித்தும் என்னை குறித்தும் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அப்படி வாழ்கிறதுல நம்ம உறுதியாக இருக்க வேண்டும். ஆமென். மத்தேயு 26:24 ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நல்லா புரிஞ்சுக்காங்க. மனுஷகுமாரன் சொல்றாரா, அங்க தேவகுமாரன் சொல்றாரா? மனுஷகுமாரன், தேவகுமாரன் சொல்ல. தேவன், நான் தேவகுமாரன், தேவகுமாரன் என்னை பற்றி எழுதப்பட்டது, நான் அப்படியே போறேன்னு சொல்லல, மனுஷகுமாரன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப மனுஷகுமாரன், அவர் தேவகுமாரன். கிறிஸ்துவத்தின் மிகப்பெரிய சத்தியமே இதுதான். அவர் மனுஷகுமாரன். மனுஷகுமாரன், மனுஷனாய் வந்த மனுஷகுமாரன். தேவகுமாரன் உண்மைதான். மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். அல்லேலூயா. எப்படி போறாராம்? அப்படி வாழ்க்கையெல்லாம் எப்படி நடந்துச்சு? வாழ்க்கையின் பிறப்பிலிருந்து உயிர்த்தெழுதல் வரையிலும் கூட எப்படி நடந்துச்சு? ஏற்கனவே எழுதப்பட்டாயிற்று. அவருடைய வாழ்க்கையின் முழு லைஃப் உடைய வாழ்க்கையின் எல்லா விதமான நிலைகளும், வாழ்க்கையின் பயணங்களும், நிறைவேற்ற வேண்டிய பணிகளும், அவர் வாழ வேண்டிய, பிறக்க வேண்டிய இடமும், பிறக்க வேண்டிய நபரும், பாடுபட வேண்டிய இடமும், அவர் செய்து முடிக்க வேண்டிய செயல்களும் எல்லாம் எழுதப்பட்டாயிற்று. அதனால் தான் சொல்கிறார், தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. எப்படி போகிறாராம்? தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறாராம். மத்தேயு 26:37-44. அப்ப என்ன சொல்கிறார்? என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகிறது. எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே. அப்ப உம்முடைய சித்தத்தின்படியேன்னு அவர் சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு? என்னை குறித்து எழுதியிருக்கிறபடியே. எல்லாம் சொல்லுங்க, என்னை குறித்து எழுதியிருக்கிறபடியே என் வாழ்க்கையை நடத்தும் பரிசுத்த ஆவியானவரே. ஆமென். எவ்வளோ நல்ல ஜெபம்ல. இப்படியெல்லாம் ஜெபிச்சிருக்கோமா நாம? என்னை குறித்து எழுதியிருக்கிறபடியே. இப்போ உங்களை குறித்து என்னை குறித்து என்ன எழுதியிருக்குது தெரியுமா? தெரிஞ்சா தானே நடத்த முடியும். அப்போ இயேசுக்கு தெரிஞ்சு, அவரை குறித்து எழுதியிருக்கிறது தெரியுது. அதனால சொல்கிறேன், என்னை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறேன். அப்போ உங்களை குறித்து என்னை குறித்து வேதத்தில் எழுதியிருக்குது. அப்போ அதை பெஸ்ட் மாடல்னு சொல்கிறேன் நான். இயேசு பெஸ்ட் மாடல். அவரை குறித்து என்ன எழுதிருந்துச்சோ அதிலேயே போகிறதுக்கு பார்க்குறாரு. எழுதப்பட்டதுக்கு மாறணும். தாவீது இது பேதுரு சொன்னாலும் இல்லை, லட்சக்கணக்கான ஜனங்கள் குருத்தோலை பிடிச்சிட்டு சொன்னாலும் இல்லை, பிசாசு சொன்னாலும் இல்லை, சிலுவையில் அறையப்படும் பொழுது அங்கே தூசிக்கிறவங்க சொன்னாலும் இல்லை, அவருடைய ஆத்மாவே சொன்னாலும் நோ, எழுதியிருக்கிறபடி தான் நான் வாழ்வேன். அல்லேலூயா.
நீங்களும் நானும் எப்படி இந்த மாடலை பின்பற்ற நல்லா இருக்குமா? இந்த இயேசுவின் மாடல் எப்படி எழுதியிருக்கிறபடி என்னை குறித்து எழுதி, அப்போ உங்களை குறித்து என்னை குறித்து எழுதியிருக்குதா? எழுதியிருக்குதா எழுதலையா? எழுதியிருக்கு. உங்க வாழ்க்கை குறித்து என் வாழ்க்கை குறித்து எழுதியிருக்குதா? எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு. எழுதி நம்ம கையில் கொடுத்துட்டார் ஆண்டவர். எழுதி நம்ம கையில் கொடுத்திருக்கிறபடி நம்ம வாழ்க்கை குறித்து முழுசும் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால தான் பேதுரு அதனால தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், தாயின் கருவில் உருவாகும் முன்னே. அப்ப தாயின் கருவில் உருவாகும் முன்னே தெரிந்து கொண்டாருனாக்கா அப்ப என்னுடைய வாழ்க்கை குறித்து அவர் எழுதி வச்சிருக்கிறாரு. எப்படி வாழணும்னு எழுதி வச்சிருக்காரு. எங்க பிறக்கணும்னு எழுதி வச்சுட்டாரு. எந்த தாய்க்கு தகப்பனுக்கும் நான் குழந்தைய பிறக்கணும்னு அவர் நியமிச்சுட்டார். தாயின் கருவை தெரிந்து கொண்டாருன்னு அர்த்தம். எங்க இருக்கணும், என்ன செய்யணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் சும்மா ஏதோ ஒரு தகப்ப தாயினுடைய உறவில் அப்படி உலகத்தில் வந்து நம்ம விழுந்துடல. இயேசுவை நம்புகிற ஒவ்வொருவரும் மாத்திரமல்ல, இந்த உலகத்திற்கு ஒவ்வொரு மனுஷனையும் அவர் பிறக்க வைத்தார். ஒவ்வொருவருக்கும் நல்ல வாழ்க்கையை அவர் நியமித்திருக்கிறார். ஆமென். இயேசுக்கு நியமித்தது போல ஒவ்வொருவருக்கும் நியமித்திருக்கிறார். இது பல நேரம் அறியறதில்ல. என்னமோ நம்ம வாழ்க்கையை நாம தான் வாழணும் அப்படின்ற மாதிரி நம்ம ரொம்ப சங்கடப்படுறோம். இல்லைங்க, அவர் நமக்கென்று வாழ்க்கையை ஏற்கனவே நியமித்தார். அந்த நியமித்த வாழ்க்கை வாழ்வதற்கான எல்லா வழிகளையும் அவர் எழுதியும் கொடுத்திருக்கிறார். எபிரேயர் 12:1-3 உங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டம் அப்படின்னு ஒன்று. அப்போ உங்களுக்கு எனக்கு ஓட்டம் நியமிக்கப்பட்டிருக்குதா? இயேசு நியமித்திருக்கிறாரா? பிதா நியமித்திருக்கிறாரா? எழுதி கொடுத்திருக்கிறாரா வார்த்தையில? அப்ப வேதவசனம் சொல்லுகிறது, யாவற்றையும் நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குற முடிக்கிறவருமா இருக்க இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஹல்லேலூயா எனக்கென்று ஒரு நல்ல வாழ்க்கையை இயேசு நியமித்திருக்கிறார். எல்லாம் சொல்லு, எனக்கென்று நல்ல வாழ்க்கையை இயேசு நியமித்திருக்கிறார். அதுக்கு தான் திருப்பியும் பாருங்க, அங்கே இயேசு பாருங்கன்னு சொல்லுது. சந்தோஷத்தை போட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை செய்து தேவனுடைய சிங்காசனம் வலது பாரத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களிலே சோர்ந்து போகாதபடி தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட விதமான விபரீதங்களை சகித்து அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். பாவிகளால் சில விபரீதங்கள் செய்யப்பட்டதான். என்ன விபரீதங்கள் செய்யப்பட்டு தெரியுமா? துன்பப்படுத்தப்பட்டதில்லைங்க. எப்படியாவது தேவ சித்தத்தின்படி இவனை வாழாமல் டைவர்ட் பண்ணிடணும். தேவன் இயேசு இப்படிதான் வாழணும் அப்படின்னு சொல்லி இயேசுவுக்கு தீர்க்கதரிசனங்களாக உரைக்கப்பட்டு சொல்லப்பட்டு எழுதப்பட்டு வைத்திருக்கிறது. ஆனா பிசாசை கொண்டுட்டு வந்து டைவர்ட் பண்ண பார்க்கறான். இயேசுவை டைவர்ட் பண்ண பார்க்கறான். பேதுரு மூலியமா டைவர்ட் பண்ண பார்க்கறான். நிறைய ஜனம் வந்து ஓ ஹாய் ஊ நீ ராஜா அப்படின்னு கூப்பாடு போட்டு இப்பயே எங்களை ரட்சியும் நோ எதுக்குமே மயங்கல. அப்படி ஆத்மாவுக்குள்ள ஒரு சஞ்சலத்தை கொண்டு வந்து பார்க்கறான். அப்பயுமே மயங்கல. என்ன கொண்டு வந்தாலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறபடிதான் நான் வாழ்வேன். ஹல்லேலூயா. இதுதான் இயேசு. அதுக்கு தான் இயேசுவை நினைத்துக் கொள்ளுங்கனாக்கா இயேசுவை உதவி செய்கிறார் அதுக்கு நினைச்சுக்காங்கன்றது மாத்திரம் கிடையாது. இயேசு நினைச்சுக்க உங்களுக்கு கஷ்டம் வரும் பொழுது, உங்களுடைய போராட்டம் வரும் பொழுது அவரை நினைச்சுக்கிட்டு அவரை நினைச்சு அவர்கிட்ட உதவி கேட்டு வாழுங்க. அது மாத்திரம் உதவி கேட்டு வாழ்றதும் இல்லை, இயேசுவை நினைத்துக் கொள்ளுங்க என்று சொன்னால் இயேசுவை இந்த உலகத்தில் அவருக்கென்று வாழ்வதற்கு அவருக்கு நியமித்த வாழ்க்கையை தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்ட வசனங்கள் நிறைவேறாமல் குறுக்கு வழியிலே அவரை டைவர்ட் பண்ணி அவரை திருப்பிவிட வேண்டும் என்று சொல்லி பிசாசு வருகிறான், மனிதர்கள் வருகிறார்கள். பிலாத்து கூட சொல்றான், நீ உன்னை தப்பிக்கிறதுக்கு எனக்கு பவர் இருக்கு தெரியுமா, உன்னை விடுவிக்கிறதுக்கு எனக்கு பவர் இருக்கு தெரியுமான்னு சொல்றான். அவர் சொல்றாரு, பரத்திலிருந்து கொடுக்கப்படாவிட்டால், என்ன சொல்றாரு, பரத்திலிருந்து கொடுக்கப்படாவிட்டால். அப்ப என்ன அனுமதிக்கிறாருப்பா அவர் அனுமதிச்சிருக்கிறாரு எனக்கு. ஆகவே நீ ஒன்னும் என்னை விடுதலை ஆக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா இடத்துலையுமே தேவ சித்தத்தின்படி வாழ்வதில் மிகவும் ஜாக்கிரதையா இருக்கிறாரு. மற்ற காரியங்கள் வந்துச்சுனாக்கா தேவ சித்தத்துக்கு மாறான எந்த ஒரு உற்சாகப்படுத்தினாலும் அவர் தேவ சித்தத்தை தடுமாறல. பயங்காட்டினாலும் கூட தேவ சித்தத்தை விட்டு மாறல. என்னை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். எல்லாம் சொல்லி, எழுதியிருக்கிறபடியே அவரை நினைச்சுக்கணும். அவர் எப்படி வாழ்ந்தாரு? எழுதியிருக்கிறபடியே வாழ்ந்தாரு. இன்னைக்கு உங்களை குறித்து என்னை குறித்து என்ன எழுதியிருக்குது தெரியுமா? படிங்க, தியானிங்க. உங்களை குறித்து என்னை குறித்து எழுதியிருக்கிறத ஒரு சில வார்த்தைகளுக்கு நினைவுபடுத்துகிறேன். வேதம் முழுவதிலும் கூட எழுதியிருக்கிறது. அவர் விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்காக, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக, தேவ பிள்ளைகளுக்காக, தேவனை நம்புகிறவர்களுக்காக நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான வாழ்க்கையின் வாக்கு தத்தங்கள் இப்படிதான் வாழ வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. அந்த வாழ்க்கை தான் நான் வாழ்வேன்னு சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க, என்னை குறித்து எழுதியிருக்கிறபடி தான் வாழ்வேன். ஆமென். பிசாசு கொண்டு வருவான். இல்லைங்க, இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க, நீங்களாம் பாடுகள்லாம் படுறது வேண்டாம். நோ எழுதியிருக்கிறபடி தான் வாழ்வேன். இப்போ எல்லாத்தையும் சொல்கிறான், கொஞ்சம் நீ என்னுடைய பேச்சு கேட்டீங்கன்னா உன்னை விடுதலாக்கிறதுக்கு எனக்கு பவர் இருக்குது. இல்லை பரத்திலிருந்து கொடுக்கப்படலன்னா உனக்கு ஒன்றும் நடக்காது. நான் என்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கிற மாதிரி இல்லை, எழுதியிருக்கிறபடி தான் போவேன். ஆமென்.
ஆத்துமா சஞ்சலமாக்குது, போய் ஜெபிக்கிறாரு. இல்லாண்டவர் உம்முடைய சித்தம். ரோமர் 12:1-3. இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம். எல்லாரும் சொல்லுங்க, என்னை குறித்து தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் ஒன்று உண்டு, அதை வேத வசனத்தின் மூலமாய் நான் அறிந்து அறிந்து அதன்படியே வாழ்வேன். ஹல்லேலூயா. அதனால பவுல், அப்போஸ்தலன் பவுல் ரட்சிக்கப்பட்ட உடனே சொல்றார், தேவரே நான் என்ன செய்ய. பாருங்க, ரட்சிக்கப்பட்ட உடனே ஒரு மனுஷனுடைய உள்ளம் எப்படி மாறணும் தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு பவுல் சொல்றாரு, அதான் அவர் எழுதுறாரு, வாழ்வது நான் அல்ல எனக்குள். இப்போ நம்ம எல்லாம் நினைக்கிறோமே, என்னுடைய மனைவிக்காக வாழ்கிறேன், என்னுடைய பிள்ளைக்காக வாழ்கிறேன், என்னுடைய பாஸுக்காக வாழ்கிறேன், என்னுடைய அவங்களுக்கு இவங்களுக்காக வாழ்கிறேன், பாஸ்டருக்காக வாழ்கிறேன், சபைக்காக வாழ்கிறேன். உங்களுக்கு இன்னும் எல்லாரும் யாருக்காக வாழ்கிறோம்? வாழ்வது நான் அல்ல, இயேசுவே நீர் வாழ்கிறோம், இயேசுக்காக வாழ்கிறோம். அதனால தான் பவுல் சொல்லுகிறார், நான் மரித்தாலும் பிழைத்தாலும் கர்த்தருக்கு என்று வாழ்கிறேன். அப்போ நம்மளுக்காக நம்ம வாழ்கிறதுக்கு நினைக்கும் பொழுது தான் நம்ம பல துன்பங்களை அனுபவிக்கிறோம். அது கஷ்டமாக தெரியுது. நான் வாழ்கிறது இயேசுக்காக. ஹல்லேலூயா. நான் வாழ்கிறது இயேசுவின் நாமத்தின் மகிமைக்காக அப்படின்னும் பொழுது நம்ம வேலை, நம்முடைய தொழில், நம்முடைய காரியம் எல்லாம் கஷ்டமாக தெரியாது, ஈஸியாக இருப்போம். அதில் வர துன்பங்களுக்கு அவரே உதவி செய்வார். ஏன்னா அவர் சித்தத்தின்படியே கரெக்டாக வாழ்கிறதுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தார். அவர் மயங்கவே இல்லை, மனுஷனாகி இயேசு. ஆகவே தான் அவர் சிலுவையில் மரித்த பொழுது பிதா வந்து தூக்கினார். ஆமென். 3 நாள் பிதா உயிரோடு எழுப்பினார். ஏன் தெரியுமா? என் சித்தத்தையே செஞ்சாயவன், என் சித்தத்தின்படியே வாழ்ந்தான். அவர் சித்தத்தின்படி செஞ்சுட்டு போய் நம்ம சில சிக்கலில் மாட்டிக்கிட்டு அவரே வந்து காப்பாற்றி விடுறாரு இல்லையா? ஏதோ அவருடைய சித்தனை தெரியறதுக்கு நம்ம பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாக பல நேரங்களில் அநேகருக்கு எனக்கு ஒருத்தி நாங்கள் தேவ சித்தம், நான் ஒரு ஏழை, நான் ஒரு சின்ன ஆள், எனக்கு ஒன்றும் இல்லை, நான் வசதி இல்லாதவன்னு ஒரு கூலி பண்ணுறேன், எனக்கு என்னை குறித்து இல்லைங்க. உங்களை குறித்து தேவனுக்கு நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் உண்டு. ஆமென். பொருளை படிக்க தெரியல, எனக்கு வேதாகமே படிக்க தெரியாது, எனக்கு ஒன்றுமே படிக்க தெரியாது. ஆனால் எவ்விதத்திலாகிலும் அவரை அண்டி, அவரை நம்பி, அவரை விசுவாசித்து உண்மையாய் அவரை பற்றி கொண்டால் அவருடைய சித்தம் நமக்கு வெளிப்படுத்தப்படும். ஆமென். நிச்சயமாக வெளிப்படுத்தப்படுங்க. அவருடைய சித்தம் இத்தான் அப்படின்னு தலைமையில கை வச்சு ஜெபிச்சு நான் உங்களுக்கு ஒரே மட்டும் சொல்லிவிட முடியாது. பல நேரங்களில் எனக்கும் அவருடைய சித்தம் என்னன்னு தெரியறதில்ல. போராடி ஜெபிச்சு சில நேரங்களில் பல வெளிப்படுத்தப்படுது. சில நேரத்தில் தவறு அவருடைய சித்தத்துக்கு மாறாக செஞ்சு அப்புறம் அவருடைய சித்தத்தை புரிஞ்சுக்கிறோம். எப்படி ஆகிலும் அவருடைய சித்தத்துக்கு மாறாய் நாம் நடக்கும் பொழுது ஒன்று மாத்திரம் நிச்சயங்க, உங்களுக்கும் அது எனக்கும் எல்லாருமே அனுபவிச்சிருப்பீங்க. அவருடைய சித்தத்துக்கு மாறாக ஏதாவது செய்யும் பொழுது, ஒரு பொய் சொல்லும் பொழுது, ஒரு ஏதாவது சித்தத்துக்கு மாறான காரியத்தை செய்யும் பொழுது இங்கே ஏதோ ஒன்று உண்டாகுதா? ஆமென். இங்கே ஏதாவது ஒன்று உண்டாகுதா? ஒரு உறுத்தல் உண்டாகுதா? தூக்கம் வராத போகுதா? ஒரு மெஞ்சி பதப்பதம் நடக்குதா? இயேசு உள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா. இது இல்லாதவன் தாங்க அந்த அந்த மனசாட்சியில் உணர்த்தப்படலைனாக்கா அவனுக்குள்ள இயேசு இல்லைன்னு அர்த்தம். நம்மளாம் பாருங்க, யாருமே துணிகரமாக நம்மளால் பாவம் செய்ய முடியாது. நாம் ஒவ்வொரு நாளும் தவறுகிறோம், சில காரியங்களை செய்கிறோம். தவறுன உடனே சொல்லுங்க, எனக்கு ஒரு பதட்டமாக இருக்குதுங்க, ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி பேஜாராக இருக்குது, கலக்கமாக இருக்குது, தூக்கமே வரமாட்டது, நிம்மதியை செய்ய முடியல. ஓ, அப்போ கர்த்தருடைய சித்தம் இல்லைன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் அங்கே நம்மளுக்கு ஆவியானவர் நம்ம உள்ளத்தில் ஆவியில் உணர்த்துறாரு. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? அதுலேருந்து விளைவிக்கிறதுக்கு அவருடைய துணையே திருப்பி நாடணும். ஆமென். இதான் இப்படிதான் எப்படி பல விதங்களில் ஒவ்வொருத்தருக்கும் வெளிப்படுத்துவார். அது ஒரே மட்டும் நான் சொல்லி புரிய வைக்க முடியாது. ஆனால் எப்படி ஆகிலும் அவரை அண்டி இருந்தால், அதனால் தான் ஃபாதர் பேக்மன்ஸ் பாடுகிறார், உம் சித்தம் இல்லாத இடத்திற்கு செல்லாமல் என்னை தடுத்து நிறுத்தும். அவர் நிறுத்துவாருங்க, அவரே அண்டி இருந்தால். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் அவருக்கு சித்தம் இல்லாத நம்ம தொடர்ந்து செய்யறதுக்கு அவர் விடவே மாட்டார். அவரை நம்ம அண்டி கொண்டு இருப்போம். அவருடைய சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக என்ன சித்தம் இருக்குதான் நம்மளை குறித்து? நன்மையெல்லாம் நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னை குறித்து தேவன் வைத்திருக்கிறார். அதை அவருடைய வார்த்தையில் எழுதி கொடுத்திருக்கிறார். சங்கீதம் 37:1-7 வரும். எடுத்துக்காங்க, நீங்க வாசிக்க வேண்டீங்க, நேரம் இல்லை. நானே சுருக்கமாக சில காரியங்களை சொல்லிடுறேன். உங்களை குறித்து, சித்தங்களை குறித்து, என்னை குறித்து என்ன சித்தம் இருக்குது ஆண்டவருக்கு அப்படின்னு சொல்லி நீ நினைக்கக்கூடாது. நீங்கள் எப்படி வாழணும்னு தேவன் விரும்புகிறார் பாருங்கள், எழுதி வச்சுட்டாரு. இது உங்களை குறித்து. இப்போ இயேசு, நான் சில வாசனங்களை உங்களுக்கு வாசித்து காண்பித்தேன். அதெல்லாம் இயேசு குறித்து எழுதப்பட்டது அப்படின்னு எழுதலை, மொத்தமாக வேதத்தில் எழுதியிருக்குது. இயேசு சொல்கிறாரு என்னை குறித்து எழுதுனது அப்படின்னு. ஆமென். இயேசு அவரை குறித்து எழுதுனது அவர் கண்டுக்கிட்டாரு. இப்போ இன்னைக்கு பரிசுத்தாவினுடைய துணியோடு உங்களை குறித்து என்னை குறித்து எழுதப்பட்டதை நாம் கண்டு கொள்ள முடியும். இப்போ இது நான் சொல்லுகிறேன், உங்களை குறித்தும் என்னை குறித்தும் எழுதப்பட்டது. எப்படி வாழணும்னு அவர் சொல்கிறாராம். பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்காடு சிறுவர்களை பொறாமை கொள்ளாதே, அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாக இருப்புண்டு
பூண்டை போல் வாடி போவார்கள். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் நீதியை வெளிச்சத்தை போல உன் நியாயத்தை பட்டப்பகலை போல விளங்க பண்ணுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு, அவருக்கு காத்திரு, காரிய சுத்தியில் உண்மையிலும் தீவினை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சல் ஆகாதே. இப்படிதான் என்னை வாழ செய்கிறார். ஆமென். இப்படி என்னை வாழ வைக்கும்படியா எழுதப்பட்டிருக்கிறதே. எல்லாம் சொல்லுங்க, இப்படிதான் நான் வாழ வேண்டும் என்று சங்கீதம் 37:1 7 வரலும் என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இப்படித்தான் வாழ்வேன். ஆமென். இதில் பிசாசு கொண்டு வந்து இல்லை இப்படிலாம் கொஞ்சம் பொறாமப்படு, அவன் மேலே பொறாமப்படு, அவனுக்கு கொஞ்சம் ஏதாவது தீங்கு நினை, அவனுக்கு வந்து அவனை பற்றி யோசனை பண்ணிட்டே இரு, அவனை பற்றி பேசிட்டே இருந்தா. இல்லை உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் நீதியை வெளிச்சத்தை போல உன் நியாயத்தை பட்டப்பகலை போலும் விளங்க பண்ணுவார் என்று என்னை குறித்து எழுதியிருக்கிறது. அப்போ என் வேலை அவனை குறித்து பேசுறது கிடையாது, அவனை திட்டி தேய்க்கிறது கிடையாது, அவன் மேலே பொறாம கொள்றது கிடையாது. என்னுடைய வேலை கர்த்தரிடத்தில் என் காரியத்தை ஒப்பித்து அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பதே. ஹல்லேலூயா. அப்படிதான் நாம சொல்லணும். இல்லை சரி பரவாயில்லைங்க, வாங்க 2 பேர் உட்காந்து கொஞ்ச நேரம் பேசலாம். நோ, ஒத்துக்க கூடாது. சங்கீதம் 32:8 ஏதாவது பதட்டமா இருந்துச்சுனாக்கா இப்படி எழுதி இருக்குது. 32:8 என்னை குறித்து எழுதி இருக்குது. நான் உனக்கு போய்த்து நடக்க வேண்டிய வழியை காட்ட வேண்டும், என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் என்று எழுதி இருக்குது. ஆகவே எனக்கு போதித்து வழிகாட்டக்கூடிய இயேசுவினிடத்தில் நான் போவேன். ஆமென். யோவான் சுவிசேஷம் 14:26 இயேசு என்னென்ன சொல்லியிருக்காரு, எனக்கு என்னென்ன சொல்லியிருக்காரோ அதெல்லாம் யார் நினைவுபடுத்துறது? பரிசுத்த ஆவியானவர் நினைவுபடுத்துவார். ஆமென். பரிசுத்தாவிற்கு தான் பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை இன்னும் அதிகமாய் வாஞ்சிங்கள் அப்படின்னு சொல்றது. பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை வாஞ்சிக்கும் பொழுது பரிசுத்தாவினர் என்ன பண்றாராம்? அவைகள் இயேசு என்னை குறித்து, என்னுடைய இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையானதை குறித்து அவர் என்ன பண்ணுகிறார்? எனக்கு நினைவுபடுத்துகிறார். வாசித்து பாருங்க, ஏசாயா 63:14 வாசிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை பள்ளத்தாக்கிலே போய் இருக்கிற மிருக ஜீவன்களைப் போல இலை பார பண்ணினார். இப்படியே தேவரீர் உமக்கு மகிமையுள்ள கீர்த்தியை உண்டாக்கும்படி உம்முடைய ஜனத்தை நடத்தினீர். ஹல்லேலூயா. இப்படிதான் சொல்லணும். பிசாசு வந்து சொல்லுவான், அப்படி இப்படின்னுவான். அப்ப சொல்லணும், இந்த வசனங்களா அர்த்தம் உள்ளத்துல பதியணும்னு சொல்றது. நான் உள்ளத்தில் பதியும் பொழுது எடுத்து வாசிக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை பள்ளத்தாக்கிலே போய் இறங்குகிற மிருக ஜீவன்களைப் போல் இலை பார பண்ணினார். இப்படியே தேவரீர் உமக்கு மகிமையுள்ள கீர்த்தியை உண்டாகும்படி உம்முடைய ஜனத்தை நடத்தினீர் என்று எழுதியிருக்கிறது. ஆவியானவரனை நடத்துவார். ஆமென். சத்துரு உனக்கு விரோதமாய் வரும் பொழுது ஆவியானவர் கொடியேற்றுவார் என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. சங்கீதம் 143:10 சொல்லுகிறது, உம்முடைய நல்ல ஆவியானவர் செம்மையான வழியில் என்னை நடத்துவாராக. ஹல்லேலூயா. இதுல நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தத்தில் நடத்துறது யாரு? நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. யோவான் 16:13 வாசித்து பாருங்க. சகல சத்தியத்துக்குள்ள என்ன தெரியுமா? தேவ சித்தத்துக்குள்ள உங்களை குறித்து என்னை குறித்து எழுதப்பட்ட வார்த்தையின் அடிப்படையில் வாழ வைக்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். எல்லாம் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, என்னை குறித்து பிதா வைத்திருக்கிற நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தத்தை எழுதி வைத்திருக்கிற அவருடைய வார்த்தையில் நான் கண்டுகொள்ள செய்யும், அறிய செய்யும், அதன்படி வாழ ஆவியானவரே என்னை நடத்தும். ஆமென். இதாங்க பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறது. உங்களை குறித்து என்ன, என்னை குறித்து ஏசப்பா பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியானவர் என்ன எழுதி வச்சிருக்காருன்னே தெரியலனாக்கா, அப்புறம் ஆண்டவரே உங்களுக்கு சித்தமாக்கிறத செய்யுங்கப்பா. அவருக்கு தான் நன்மையும் பிரியும் பரிபூர்ணமான சித்தம் இருக்குதே. அந்த சித்தத்தையே கண்டுபிடிக்கலனாக்கா என்ன சொல்ல போறீங்க? ஏதாவது வந்து சொல்லு. அநேகர் வந்து ஜெபிக்கிறது வரீங்க, ஜெபிக்கிறது நாங்களாம் போயிட்டு இருக்கிறோம். அவங்ககிட்ட கேட்கறது ஏன் தெரியுமா, அங்கே ஆராதனைக்கு வாங்கன்னு சொல்கிறோம். இவ்வளவு அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது, இவ்வளவு சத்தியத்தை அவங்களுக்கு சொல்ல முடியாது. ஏதாவது செய்யுங்க, எங்களுக்கு ஏதாவது செய்யுங்க, ஏதாவது ஆண்டவர் ஏதோ செய்யிட்டுங்க, அவருக்கு சித்தமானது செய்யட்டும். இன்னும் அவருக்கு நன்மை பிரியம் பரிபூர்ணமான சித்தம் உண்டு. அந்த சித்தத்தை வெளிப்படுத்தி காண்பிக்கிறது தான் இன்னைக்கு அவருடைய வார்த்தையிலிருந்து உண்டாகிற காரியம். ஆமென். என்ன எழுதப்பட்டது? சங்கீதம் 23:1-6 வாசித்து பாருங்க. யாரை குறித்து எழுதப்பட்டது? இது உங்களுக்காக எனக்காக எழுதப்பட்டது, அவனுக்காக எழுதப்பட்டதல்ல. ஆவியானவர் சொல்றார், கர்த்தரின் மேய்ப்பராக நான் தாழ்ச்சி அடையேன். யாருக்கு அது? எனக்கு அது சொந்தம். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று எழுதியிருக்கிறது. இப்படிதான் சொல்லி சொல்லி உலகத்துல நம்மளை டைவர்ட் பண்றது பார்க்குது பிசாசு. இல்லை அதை நம்ப வேண்டாம், இதை நம்ப வேண்டாம், அங்கே போக வேண்டாம், இங்கே போக வேண்டாம். ஜனம் பார்த்துங்க, ஏசு வாழ்க்கையில் அதனால தான் இன்னைக்கு நான் சொன்னேன், ஏசு பெஸ்ட் மாதிரி. யார் வந்து கூடவே இருக்கிற பேது சொல்றான், வேண்டாண்டவரே
நோ, வசனத்தின்படி தான் வாழ்வேன். பிசாசு வந்து சொல்கிறான், நோ நோ, உன் கர்த்தராகிய தேவனை பரிச்சு பாராத இருப்பு எழுதியிருப்பதாக வசனத்தின்படி தான் வாழ்வேன். வசனம் என்னை குறித்து என்ன சொல்லியிருக்குதோ அப்படிதான் வாழ்வேன். ஆமென், ஹல்லேலூயா. என் மனைவி சொன்னா கூட நான் கேட்க மாட்டேன். 100 பேர் வந்து இப்படி செய்யுங்க அப்படின்னு சொன்னாக்கா, வசனம் சொல்லுதா, இது தேவ சித்தமா, எனக்கு சமாதானமா இருக்குதா? எஸ், அதுதான் நம்மளை தேவனுடைய முழு நன்மையும் பிரியும் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்துக்குள் நடத்துகிற ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை. ஆமென். அதை விட்டுட்டு நீ எவ்வளோ பணம், படிப்பு, பட்டம் இருந்தாலும் கூட ஆண்டவர் அன்னைக்கு சொல்லுவார், என்ன சொல்லுவார்? என்னை நோக்கி பிதாவே பிதாவே என்று சொல்லுகிறவன் ராஜ்யத்தில் இல்லை, என்னுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே. ஹல்லேலூயா. உன்னை குறித்து எழுதப்பட்டிருக்குதுப்பா, அப்படி வாழ்ந்தியான்னு கேட்பாரு. இல்லாண்டவரே, நான் பெருசாக ஒரு சர்ச்சு கட்டி கொடுத்தேன், நான் இப்படி ஊழியம் பண்ணேன். இன்னொன்று உண்டு, ஊழியம் உண்டு, சர்ச்செல்லாம் இருக்கட்டும், உன்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது இங்க, அதன்படி வாழ்ந்தியா? நன்றாக கவனித்துக் கொள்ளுங்க. தேவ பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு அந்த எழுதப்பட்ட வாழ்க்கை மிகவும் நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கை. இயேசு குறித்து எழுதப்பட்டதுபடியே இயேசு வாழ்ந்ததுனால அவர் மகிமை அடைந்தார். உங்களை குறித்து என்னை குறித்து எழுதப்பட்டதன்படி நாம் வாழும் பொழுது நாமும் ஒரு நாள் மகிமை அடைவோம், மறுரூபமாக்கப்படுவோம். இந்த வார்த்தைகளை நாம் அறிக்கை பண்ணுவோம். சங்கீதம் 60, ஏசாயா 62 அதிகாரம் முழுசும் உங்களுக்கும் எனக்குங்க. அது இப்போ நீங்கள் வீட்டில் போய் கூட வாசித்து பார்த்து, உங்களுக்கும் எனக்கும் தான் எழுதப்பட்டது. நான் நம்புறேன், எனக்கு எழுதப்பட்டதுன்னு நினைக்கிறேன். எனக்கு ஆண்டவர் என் வாழ்க்கைக்கு இப்படி தான் நான் வாழணும்னு தேவன் விரும்பி எழுதி வச்சிருக்கிறாரு. அதை நான் அப்படியே நம்புறேன். பிசாசு வந்து கேட்டால் அவங்கள்ட்ட சொல்லுவோம், இல்லை என்னை குறித்து இப்படி தான் எழுதி இருக்குது. ஆமென். பிசாசு சொல்லுவோம், இல்லை நீ செத்து போயிரு. இல்லை, நீ நீடித்து நாட்களால் திருப்தியாக்கி என் ரட்சிப்பை உனக்கு காண்பிப்பேன், நீ சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய மகிமை விவரிப்பாயின்னு என்னை குறித்து எழுதி இருக்குது, அப்படிதான் சொல்லுவேன். ஆமென். ஆகவே நோய் வந்த உடனே செத்து போயிருமோன்னு பயந்துக்காதீங்க. எதுக்கும் பயந்துக்காதீங்க. வசனம் என்ன சொல்லுதோ அந்த வசனத்துக்கு நம்ம அர்ப்பணிப்போம். வசனத்தின்படி வாழ எனக்கு நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் கிறிஸ்து இயேசுவுக்குள் எல்லா வாக்கு தத்தங்களும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. பாருங்க, வாசிக்கிறேன். இது நமக்கு கொடுக்கப்பட்டதா நாம் எடுத்துக்கொள்வோம். ஏசாயா 62, 1-12. எல்லாரும் சொல்லுங்க, சீயோன் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும் அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவிட்டியைப் போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன். ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். நான் கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் என் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாயிருப்பேன். நான் இனி கைவிடப்பட்டவன் என்று சொல்லாமல் என் தேசம் பாழானது என்று எண்ணப்படாமல் நான் எப்சிபா என்றும் என் தேசம், என் வீடு, என் வாழ்க்கை பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் என் மேல் பிரியமாயிருக்கிறார். என் வாழ்க்கை வாழப்படும். வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல் நான் என் தேவனோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பது போல் என் தேவன் என் மேல் மகிழ்ச்சியாயிருப்பார். எருசலேமே, உன் மதில்கள் பகல் முழுவதும் ரா முழுவதும் ஒரு காலும் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அவரையே துதியுங்கள். அவர் என் வாழ்க்கையை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை மேன்மைப்படுத்தும் வரைக்கும் அமர்ந்திருக்க மாட்டார். நான் என் தானியத்தை என் சத்துருக்கள் எடுத்துக்கொள்ள விடமாட்டேன். என் பிரயாசத்தை அந்நியர் குடிப்பதற்கு விடமாட்டேன். என்னுடைய தேவன் தம்முடைய வல்லமையுள்ள புயத்தினால் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். நான் சீயோன் குமார்த்தி போல இருப்பேன். என் ரட்சிப்பு எனக்கு வந்தது, என் பலன் எனக்கு வந்தது, என் பிரதிபலன் எனக்கு வருகிறது. நான் பூமியின் கடையாந்தரம் வரைக்கும் செழிப்பாய் வாழ்வேன். நான் அவருடைய பரிசுத்த ஜனம் என்றும் கர்த்தரால் மீட்கப்பட்டவன் என்றும்
சொல்லுவேன், நான் கைவிடாதப்படாதவன் என்று எனக்கு பெயர் உண்டு. நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் நீதிமான், இரத்தத்தால் கழுவப்பட்டவன். அவருடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தத்தின்படி வாழ என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். அவரே என் மீட்பர், அவரே என் ராஜா. அவருடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் என்னை ஒவ்வொரு நாளும் அவருடைய ஆவியானவர் நடத்துவாராக. இயேசுவின் நாமத்தில் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் என்று மறவாதே. ஆமீன். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தாவினுடைய சந்தோஷமும் சமாதானமும் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன். ஆமேன். ஹல்லேலூயா. God bless you.